லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 48% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 8% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல் முசைனுடைய கிளைகள் குவைத்தின் பல பகுதிகளில் இருக்குது. ஜெமியாக்களில் மெஷின்கள் மூலமும் பணம் அனுப்ப முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புது எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறதா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 337 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 560 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 315 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 783 ஃபேஸ். தங்க விலையை கேட்கும் போதே அப்படியே மண்டை சூடாகுது. சாதாரண தொழிலாளர்களுக்கெல்லாம் தங்கம் அப்படின்றது இனிமேல் கனவுல கூட நினைக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்குது. மிக முக்கியமான தகவல், ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகிறாதீங்க. போனீங்க அப்புறம் வாகனம் இல்லை. மிக முக்கியமான தகவல், வாகனம் ஒன்றொன்னா தூக்குறாங்க. டிரைவர்களே ஒரு செகண்ட் கூட வண்டியை நிப்பாட்டிட்டு போயிடாதீங்க. மிக முக்கிய தகவல் வீடியோ அட்டாச்சில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோ தொடர்ந்துமே போதைப் பொருள் வியாபாரிகளின் கடத்தல் அதிகரித்து கொண்டே வருகின்றது. அதே மாதிரி கைதுகளும் அதிகரித்து வருகின்றது. ஒரு பெண் ஒருவரும் சுங்கப்பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சுன்னி முஸ்லீம் பள்ளிக்குள்ள ஷியா முஸ்லீம் ஒருத்தர் போய் கல் வச்சு தொழுததால் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இனக்கலவரங்கள் உருவாகாமல் இருந்தால் சரி. இதோ குவைத்தி லோயருக்கு பெயில் ரிஜெக்ட், ஃபேக்கான ரெண்டல் கான்ட்ராக்ட், தொடர்ந்தும் கைது செய்யப்படும் அரபு நாட்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கவே கண்கொள்ளா காட்சி மீண்டும் புத்துயிர் பெற்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதல் அமீரா. எதிர்வரும் வாரங்களுக்குள் மீண்டும் குவைத்தில் மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயாராக இருங்க மழைக்கு. صبحكم الله بالخير. واليوم 15/10 ودخلنا في الوسم ومستمرة معانا الرياح الشمالية الجافة النشطة المثيرة للغبار ونسب الرطوبة ضعيفة وتكثيف الغيوم ضعيف، فتأخرت علينا الأمطار وتكثيف الغيوم بسبب هذه الرياح الشمالية الغربية، وهي مرتفعات جوية تفكك الغيم وتبعد نسب الرطوبة، فيستمر معنا الجفاف وضعف الأمطار. فمتوقع مع استمرار الرياح الشمالية أن يكون الوسم ضعيف والأمطار تكون قليلة أقل من المعدل وتتأخر علينا، ونتأثر في الجبهات الباردة الشمالية وانخفاض في درجات الحرارة وأجواء باردة خاصة في المناطق الصحراوية. والله أعلم. மேலும் சிலே நாட்டில் இன்று அதிகாலை பூகம்பம் பதிவாகி இருக்குது. 5.8 ரிக்டர் அளவில். தொடர்ந்துமே பூகம்பம் குழப்படியாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததா இதோ பள்ளிகளுக்குள்ள நடக்கும் பிரச்சனைகள். ஒரு ஷியா முஸ்லீம் ஒருத்தர் பள்ளிக்குள்ளே போய், அதாவது சுன்னி முஸ்லீம் பள்ளிக்குள்ளே போய் தொழுகைக்காக கல் வச்சு தொழுது இருக்கிறாரு. இது கடைசியில் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போயிருக்குது.
மத கலவரங்கள் உண்டாகாமல் இருந்தால் சரிதான். يلا قول لي اطلع برا يلا يلا اطلع برا ليش؟ تطلع لا تدخل شرك. ليش اطلع برا؟ هذا شرك؟ هذا شرك؟ هذا شرك؟ هذا شرك؟ نفس قريش هذه. هذا شرك؟ شنو هذا عيال؟ الكعبة شرك؟ الكعبة شرك؟ الكعبة شرك؟ ليش تروح تدور حول الكعبة؟ ليش تدور حول الكعبة؟ ليش تدور حول الكعبة؟ ليش تدور حول الكعبة؟ ليش تدور حول الكعبة؟ تسمع الكلام. لا بسمع الكلام. من انت؟ لا اسجل. اي اسجل. اي اسجل. لا شو خلي يولي. مو كيفك مو دولتك هذه عشان تحدد لي المعايير. انا احدد لك انك توكل على الله. توكل على الله. ما راح اطلع وراح اصلي غصبا عليك. لا ما تصلي. لا راح اصلي غصبا. பெஞ்சமின் நெத்தான்ஹூ நோயால் பாதிக்கப்பட்டார். கடைசியா எந்த ஒரு மாநாட்டிலையும் கலந்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சரி, கண்கொள்ளா காட்சி, புத்துயிர் பெற்றது காசா. மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான். கடைகள், மக்கள் புழக்கம் பார்க்குறதுக்கே மனசுக்கு அப்படி ஒரு நிறைவாக இருக்குது. இவ்வளோ காலமாக யுத்தம், பிரச்சனை, அடிதடி, உயிர்கள் பலியாகினது அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த சூழலில் இப்போது அதெல்லாம் மாறி காசா மக்கள் சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் கட்டடங்கள் இடிபாடுகளுக்குள்ளேயும் ஃபேக்கான அட்ரஸ், ரெசிடென்சி, ஃபேக்கான வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்ந்தும் கைது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபேக் ரெண்டல் கான்ட்ராக்ட், ஃபேக் ரெசிடென்சி சேலிங், ஃபேக்கான அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்கறது, இதில் 190% ஈஜிப்திய நாட்டவர்கள் பின்புலம் இருப்பதாக தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. யாரும் தயவு செய்து உங்களுடைய அட்ரஸை ஃபேக்காக போடாதீங்க பணம் கொடுத்து. அதே மாதிரி முக்கியமான தகவல், வெளியில் அக்காம அடிக்கிறத முடிந்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் தவிர்த்துக்கோங்க. இனி வரும் காலம் கஷ்டம். பெயில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க குவைத்தி லோயர் ஒருவருக்கு, முன்னாள் போதைப்பொருள் வியாபாரியாக இருந்தவர். அதே போல் 450 பேரல்கள் 97 பேரல்கள் 490 போட்டல்கள் கைது செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தொடர்ந்துமே போதைப்பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட 8000 போதை மாத்திரைகளோடு வந்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வாகன டயர்களுக்குள்ள மறைத்து லரிக்கா மாத்திரைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அப்தலே சுங்க அதிகாரிகள் இதை கண்டுபிடித்து உடனடியாக கைப்பற்றியிருக்கிறாங்க. குவைத்திற்குள் தீவிரவாத ஊடுருவல் மற்றும் குவைத்தின் அமைதியின்மையை ஏற்படுத்தி குவைத்தில் மிகப்பெரிய வெடிகுண்டு சம்பவங்களை மேற்கொள்ள தயாராக இருந்த மற்றும் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்தும் பணம் கொடுத்து வந்த குழுக்களை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளில் வைத்தும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல மில்லியன் தினார்கள் புழங்கி இருக்கிறதாகவும் குவைத்துடைய அமைதியை சீர்குலைக்க இவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரகசிய புலனாய்வு துறையால் தேடி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. யார் இன்னும் இவங்களுடைய விசாரணையில் பிடிபட போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் தொடர்ந்துமே கடந்த நாட்கள் எகிப்தியர் பிடிபட்டதில் இருந்து தொடர்ந்துமே தீவிரவாத குழுக்கள் பிடிபட்டு கொண்டே இருக்குது குவைத்துக்குள்ள. இப்போ வாங்க மிக முக்கியமான தகவலை பார்த்தலாம். ஒரு செகண்ட் கூட வாகனத்தை விட்டு மிஸ் ஆகிறாதீங்க. டிரைவர்கள் அதிர்ச்சியாகி நிற்கக்கூடிய சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாபர் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. நிறைய பேருக்கு தெரியும், ஷுஹதா ஜுனூப் சுர்ராவில் இருக்கக்கூடிய ஜாபர் ஹாஸ்பிட்டல். இந்த ஜாபர் ஹாஸ்பிட்டலில் வாகன பார்க்கிங்கில் தான் மிகப்பெரிய பிரச்சனையே.
நிறைய பேர் வந்து ஆங்காங்கே இந்த வீதி ஓரங்களில், அதே மாதிரி வாகனங்களுக்கு பக்கத்தில், அல்லது அந்த பவர் ஸ்டேஷன் இருக்கும், மின்சார அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பில்டிங், அந்த கட்டடம், அதுக்கு பக்கத்தில் வாகனத்தை நிறுத்திட்டு போயிடுவீங்க. ஆனால் தயவு செய்து இனிமேல் நிறுத்தாதீங்க. இப்படி ரோட்டு ஓரமாக நிறுத்தினாலோ அல்லது அந்த பவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சுருந்தாலோ வாகனங்களை உடனடியாக பார்த்திங்கன்னா தூக்கிடுறாங்க. இந்த பாருங்கள், இப்படி நிறுத்தி வச்சுருக்கிற எல்லா வாகனங்களையும் வந்து உடனே சீஸ் பண்ணுறாங்க, வாகனத்தை தூக்குறாங்க. 2 மாதத்துக்கு வாகனம் இல்லை. நீங்கள் இப்படி நிறுத்தி வச்சுட்டு அவசரமாக மாமா அந்த பேக்கை கொண்டு வர சொன்னாங்க, மேலே ஏதாவது கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு போயிருந்தீங்கன்னா அவசரத்துக்கு இங்கே இப்படி எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில் வண்டி இருக்காது. மறுபடியும் வந்து பார்க்கும்போது வண்டியை தூக்கியிருப்பாங்க. தயவு செய்து கவனம், மிக மிக அவசரமான தகவல். தயவு செய்து அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பேஸ்மெண்ட்லாம் நிறைய பார்க்கிங் இருக்குது. நிறைய பேர் வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, கண்ட இடத்துல டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், கீழே பேஸ்மெண்ட்டில் நிறையவே பார்க்கிங் இருக்குது, ஆனால் யாரும் போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷுஹதா போகிறதுக்கு முன்னாடி 40வது ரிங் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா 40வது ரிங் ரோட்டில் பயான் முஷரஃப் ஷுஹதாக்குரிய அந்த பிரிட்ஜில் போனீங்கன்னா ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு 2வது செகண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்து டைரெக்டாகவே என்ட்ரு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சப்வே பாலத்தால் வந்தீங்கன்னா டைரெக்டாக முதலாவது நீங்கள் 2ஆம் நம்பர் கேட்டுக்கு டைரெக்டாக என்ட்ரு ஆக முடியும். அதுக்கான வழி ஓப்பன்லேயே இருக்குது. தெரியாதவங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ஈஸியாக இருக்கும் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.